சினிமா நடிகர் தான். நாங்கள் ஷூட்டிங் போயிட்டு இருக்கோம். வேலையை வாயிலாக வண்டி கொடுத்து தண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு உதவியாகும். அந்த அம்மாவை அந்த கண் தெரியாதவர்களே போய் பார்த்துட்டு பானையில தண்ணி இருக்கும் எடுத்துக்கோங்க அப்படின்னு. சரி இப்போ அந்த பானையில் இருக்க தண்ணியை போய் காரில் ஊற்றி பானையை ஃபீல் பண்ணாங்க வச்சுட்டு அந்த அவசரத்தை ஷூட்டிங் போகிற அவசரத்தை கிடைக்கிறாங்க. போய் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் வீட்டுக்குள்ள போகுது இந்த சம்பவம் ஞாபகம் வந்து அதெல்லாம் இதெல்லாம் ஒரு பாட்டி நம்ம தண்ணி போகிறதுனால நம்ம டைமுக்கு போய் சேர முடிஞ்சது. அவங்களுக்கு ஏதாவது டைமாக செய்யணும் அப்படின்னு திருப்பி அந்த வீட்டுக்குள்ள போனா அந்த வயசான அம்மா அங்கே அப்படியே பார்த்துருக்காங்க. அவங்கள பார்த்து காலையில நடந்த நிகழ்ச்சியை நினைவு பண்ணி அவங்களுக்கு கையில ஒரு ₹100 ஞாபகம் வச்சுன்னா 1963-65 ₹100 ரொம்ப பெரிய காசு. அந்த ₹100 அவங்கள்ட்ட கொடுத்து நான் இந்த ₹100 பத்திரமா வச்சுங்க, நீங்க செஞ்ச காரியத்துக்கு எங்களால் முடிஞ்சது கொடுத்தான். அந்த அம்மா கண்ணு கூட சரியா தெரியல. இப்படி இவங்க பார்த்துட்டு மகராச எப்படி அது நல்லா இருக்காங்க. இதை வந்து நாமே பத்திரிகை எழுதி சொல்றாரு, புண்ணியம் நாங்க பண்றோம், ஆனா அவருக்கு தான் பெருமை போய் சேருது. அதனால புண்ணியத்தை நீங்க பண்ணிட்டு எதுக்கு பெருமை இருக்கிறீங்க, உங்களுக்கு தானே வந்து சேரணும். வந்து நீங்க தானே ஏராளமான நற்காரியம். ஏதோ இந்த ஸ்மைல்ல ஒரு நல்ல ஒரு அனுபவத்துல 12 வருஷமா ஸ்மைல் இயங்கிட்டு இருக்கு. ஏராளமான நல்ல உள்ளங்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதாவது இந்த நிறைய பேர் அவங்களுடைய புண்ணியம் கொடுப்பாங்க. அந்த புண்ணியம் கொண்டு போய் நலிந்த பகுதிகளில் வாழ்கிற ரொம்ப ஏழையான ஜனங்களுக்கு போய் சேர்க்கிற ஒரு பணியமும் நாங்கள் எடுத்து செஞ்சிருக்கோம். அப்படி அந்த புண்ணியை கொண்டு போய் சேர்க்கும் போது முதல்ல நாம அந்த பகுதிகளுக்கு சென்று அங்கே இருக்கவங்களுடைய விவர பட்டியலை சேகரிக்கும். எந்த வீட்டுல எத்தனை பெரியவங்க இருக்காங்க, எத்தனை குழந்தைங்க இருக்காங்க, எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் அப்படிங்கிற விவரங்களை சேகரித்து அதற்கு ஏற்ற துணியை நாம இங்க அடுக்கி ஒருத்தர் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்தா அது அவங்களுக்கு பக்குவமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த விவர பட்டியல் சேகரிக்க போகும். அப்படி ஒரு சமயம் நானும் போயிருக்கேன். போகும்போது ஒரு வீட்டுக்கு போற டி நகர்ல ஒரு நலிந்த பகுதி கிட்டத்தட்ட ஒரு 6000 பேர் இருக்காங்க. அங்க ஒரு வீட்டுல நான் நின்றுட்டு இருக்கேன். அந்த வீட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 10 தான் ஒரு ஓட்டு வீடு. ஓடே பல இடத்துல உடஞ்சிருக்கு, ரொம்ப வசதி இல்லாத இருக்கும். கதவை திறந்தா கதவுலேயே 2-3 ஓட்டைகள் இருக்கு. உள்ள இருக்க ஒரு வயசான ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 70 வயசு. கண்ணு கூட சரியா தெரியல. அந்த அம்மா என்ன பார்த்து கேட்டாங்க, என்ன வாக்கெடுப்புக்காக ஓட்டுக்காக வந்திருக்கீங்களா? அம்மா அதெல்லாம் இல்லை, நிறைய பேர் நல்ல ஓட்டம் போட்டு அவங்க வீட்டில் இருக்க துணியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த கொள்கைகளுக்கு சேர்க்கும் ஒரு நற்பணியை நாங்கள் ஈடுபட்டதால அவங்க வீட்டில் உள்ளவங்களுடைய விவரங்கள் சேகரிக்க வந்தோம். அந்த அம்மா சொன்ன வார்த்தை இப்ப நினைக்கும் போது கூட எனக்கு உடம்பெல்லாம் வைக்குது. பழைய துணியெல்லாம் கடந்து பொருள்லாம் கொடுக்க போறீங்களா எங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம்மா. அப்ப இந்த பின்னாடி போனீங்கன்னா ரொம்ப ஓலை கூரையில கஷ்டப்படுற ஜனம் நிறைய இருக்கு. நம்ம முதல்ல அங்க கொடுத்துட்டு இங்க வாங்க. இந்த அம்மாவே ஓட்ட வரிசையில் இருக்கிற ஒரு வசதி இல்லாத ஒரு வயசானவங்க, அவங்களுக்கு இவ்வளவு ஒரு நிறைஞ்ச மனசா. அதெல்லாம் அந்த மாதிரி நல்ல உள்ளங்களை சந்திக்கும் போது அந்த நாளே ஒரு பொன்னாளாக இருக்கும். அதே போல இன்னொரு சுவையான நிகழ்ச்சி. இன்னொரு வீட்டில் போனப்ப அநேகமான இந்த மாதிரி வீடுகளுக்கு போகும்போது அவங்க வரவழைச்சு நமக்கு ஒரு டீயோ காஃபியோ கொடுப்பாங்க. அந்த அனுபவம் பார்க்கறதுக்கும் என்னைக்கும் கட்டுப்பட்டவங்க தான். அதனால அவங்க கூட உட்கார்ந்து அவங்க நலன்களை விசாரிச்சுட்டு அந்த டீ காஃபி கொடுக்கும்போது அவங்கள பற்றி விசாரிக்கிறது ஒரு தன்மை புரியுது. அப்படி கேட்கும்போது அந்த வீட்டில் இருக்க அந்த ஆம்பளை சொன்னாரு, அவருக்கு ஒரு 50 வயசு 60 வயசு இருக்கும். ஒரு மனைவி ஒரு மகள். அவருக்கும் அந்த மனைவிக்கும் என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா, பழைய பொருட்கள் குப்பத்தொட்டியில கிடைத்த அதை பொருட்கி அதுல இருந்து ஏதாவது உபயோகப்படுத்தி தான் அதை விட்டு வாழ்கிற ஒரு கஷ்டமான ஜீவன். அப்ப கேட்டா ஐயா என்ன வருமானம் வரும் உங்களுக்கு அப்படின்னா, வருமானமே ஒரு ₹800 ₹900 எனக்கு வரும். அதே மாதிரி என் கொண்டாடிக்கும் ஒரு ₹700 ₹800 வரும். ஒரு ₹2000 சம்பாதிப்போம். ₹2000 சென்னையில இப்போ யோசிச்சு பாருங்க. அது உங்களுக்கு உண்மை யூஸ் பண்ணாது. ஒரு ₹2000 சம்பாதிப்போம். ஆனா ஆண்டவன் புண்ணியத்தை எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. அதை கேட்கறப்ப அப்படியே பேசிட்டு போயிருக்கு. ₹2000 தான் சம்பாதிக்கிற ஒரு மனுஷன் எந்த குறையும் இல்லைன்னு சொன்னாரு. என்ன நிறைவான பணக்காரர் இல்லை. ஏன்னா நிறைய பேர் சமுதாயத்துல பிசினஸ் பார்ட்டிகளை சந்திக்கிறோம். அங்க பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட 100கணக்கான கோடி இருக்கு. ஆனா இன்னும் பக்கத்துல நினைச்சிட்டு ஏழ்மையான வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்துருந்தாங்க. ₹2000 தான் சம்பாதிக்கிற அந்த தெய்வத்துக்கு அவ்வளோ ஒரு நிலை இருக்குன்னா தெய்வ தன்மையை அவங்க பார்க்கணும். சொல்லும் போது இன்னொரு ஒரு சபையில பேசின ஒரு சின்ன விஷயம்
ஞாபகம் இருக்குது. லண்டன்ல ஒரு சமயம் இந்த மாதிரி ஆன்மீக சொற்பொழிவை சொல்லிட்டு அப்ப கடவுளை பற்றி ஸ்பிரிச்சுவாலிட்டியை பற்றி ஆன்மீகத்தை பற்றி பேசும்போது எனக்கு 1 மணி நேரம் டைம் ஒதுக்கப்பட்டா அது ஒரு 20 நிமிஷம் பேசிட்டு ஒரு 10 நிமிஷம் அவங்களை கேட்டு விடுவேன். மீண்டும் ஒரு 20 நிமிஷம் பேசிட்டு ஒரு 10 நிமிஷம் கேட்டு விடுவேன். அப்படி ஒரு 10 நிமிஷம் அந்த கேள்வி பதில் நேரத்துல கடவுளை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கிறதால ஒருத்தர் கையை உயர்த்தினார். என்ன கேள்விங்க? கடவுளை எனக்கு காட்ட முடியுமா? ஏதோ மனசுல தோணுச்சு, காட்ட முடியும். இப்ப இங்க காட்டணும், வெள்ளக்காரங்க அந்த செஷன் ஃபுல்லாவே நான் வெள்ளக்காரங்களா இருந்தேன். கேன் யூ ஷோ மீ நவ் ஹியர்? எஸ், நான் ஹியர் ஐ கேன் ஷோ யூ நவ் ஹியர். இப்ப எனக்கு உங்களுக்கு இங்க காட்ட முடியும். அவ காட்டுங்க. நான் சொன்னேன், அப்படி நான் கடவுளை உங்களுக்கு காட்டுறதுக்கு முன்னாடி கடவுள் அப்படின்றது உங்க எண்ணத்துல அபிப்பிராயத்துல என்ன அப்படின்னு கேட்டேன். அதாவது கடவுள்ன்றது நம்ம இந்து, ஏன்னா அவங்க வெள்ளக்காரங்க, இந்து கோயில்கள் இருக்கிற சிலை வடிவ கதாபாத்திரங்கள் கடவுளா, அல்லது கிறிஸ்துவ மதத்துல இயேசு சொன்னாரே தன்னுடைய தந்தைன்றவர் அவர் கடவுளா, அல்லது இஸ்லாமிய இருக்கிற ப்ராஃபெட் முகமது சொன்னாரு உருவமற்ற பரம்பொருள் தான் நிலை வந்த அந்த உருவமற்ற பரம்பொருள் தான் கடவுளா, இல்ல சயின்ஸ் சொல்லுங்க எல்லாம் வல்ல பரம்பொருள், இட் இஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஆம்னி பிரசன்ட், ஆம்னி பொட்டன்ட், அதாவது எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிற என்றுமே நிலையாக உள்ள அந்த பரம்பொருள், அதற்கு உருவமே தேவையில்ல, அதுதான் கடவுளா. உங்க அபிப்பிராயத்தை என்னங்க? அவரு சயின்டிபிக்கா பார்த்தவர். அதனால உடனே எடுத்து God is omnipresent, omnipotent, eternal energy, அதாவது எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிற எல்லா வன்மையும் இருக்கிற ஒரு பரம்பொருள், ஒரு எனர்ஜி, ஒரு சக்தி, மாபெரும் சக்தி, அதுதான் இந்த பிரபஞ்சமாகவே இருக்கு அப்படின்னா அவருக்கு தெரியாது. கரெக்டா என்னுடைய மாட்டிருக்காரு. அப்ப உங்களுடைய அபிப்பிராயத்துல கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கார் அப்படின்னால ஆமா, கடவுள் இல்லாத இடமே இல்லையே, கிடையாது. கடவுள் இல்லாத இடமே இல்லை. சரி, இந்த கடவுள் பேச்சை கொஞ்சம் ஒதுக்கிட்டு இன்னொரு கேள்வி கேட்க போறேன். என்ன, நாம இப்போ இங்க எந்த நகரத்துல உட்கார்ந்துருக்கோம்? In which city are we now conducting this session now? லண்டன். சரி, இப்ப இங்க நீங்க எனக்கு லண்டனை காட்ட முடியுமா? அவருக்கு யோசிச்சு லண்டனை நான் எப்படி காட்டுறேன்? நான் உங்களுக்கு காட்ட முடியும். எப்படின்னு நான் ஒரு அட்லஸ் வரைபடத்தை கொண்டாந்து அதுல லண்டன் மார்க் ஆயிருக்கும், அதை காட்டுறேன். அவருக்கு அதெல்லாம் வரைபடம், இட்ஸ் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன், அது ஒதுக்க முடியாது. உண்மையான லண்டனை காட்ட முடியுமா? காட்ட முடியும். எப்படி? நீங்களும் நானும் ஒரு ஹெலிகாப்டர்ல அமர்ந்து அந்த ஹெலிகாப்டரை வானத்துல உயரமாக பறக்கவிட்டால் ஓரளவு உயரம் போகும்போது கீழே பார்த்தா ஒரு பெரிய நகரம் தெரியும். நம்ம லண்டன்ல இருந்து தான் கிளம்பி போயிட்டு இருக்கோம். கீழே ஒரு பெரிய மாபெரும் நகரம் தெரியும். அந்த நகரத்தை நான் கை காட்டி இதுதான் லண்டன் சொன்னா ஏற்றுக்கொள்வீங்களா? அப்படின்னா ஏற்றுக்கணும். அதுல என்ன ஆட்சேபனை? ஏற்றுக்கணும். அப்ப